இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என் வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை காப்பாற்றுறதுக்கு ஆசைப்படுற சேனல் உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, சுகப்பிரசவம் சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி காலகட்டங்களில் பிரசவம் அப்படின்னாலே மருத்துவமனைகளை தான் பண்ணுறாங்க. என்னென்னா, அந்த வாழ்வியல் உணவெல்லாம் மறந்ததுனால பெண்களுடைய உழைப்பு குறைஞ்சிருச்சு, அதிக மருந்து மாத்திரை சாப்பிட்றது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. அப்போ சுகப்பிரசவம் இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனையில் இருக்குது. சுகப்பிரசவம் நான் நிறைய ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கேன். என்னெல்லாம் பயிற்சிகள் பண்ணணும், என்ன உணவுலாம் சாப்பிட்டா சுகப்பிரசவம் ஆகும், இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கிறேன் நான். அப்போ உணவோடு சேர்த்து ஒரு பொருள் சாப்பிடும்போது நம்ம முன்னோர்கள் அதை உணவில் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க, பெண்கள் அதை. அப்போ அந்த மாதிரி பொருட்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுகப்பிரசவத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை பாக்கு தான். வெத்தலை பாக்கு தானே அப்படின்னு சாப்பிட்டா, ஒரு பிரியாணி சாப்பிட்டாலோ இல்லை ஒரு விருந்துகளுக்கு போனாலோ அதை சாப்பிட்ற ஒரு சம்பிரதாயமாக தான் இன்றைக்கி காலகட்டங்களில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது முன்னோர்களுடைய வாழ்வியல் தான். நீங்கள் ஒரு 50 வருடம் தாண்டினவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சாதாரணமாக வீட்டில் ஒரு உணவு சாப்பிட்டாலே வெத்தலை பாக்கு போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அது அப்படியே மாறி நிகழ்ச்சிகளில் தான் போடுறாங்க. அதுவும் இந்த சேட்டுங்கள்ட்டேருந்து வாங்கி பான் பீடான்னு போடுறாங்க. அதில் ஸ்வீட் வச்சு தேங்காய் வைப்பாங்க, சில பழங்கள் வைப்பாங்க. இது அவனுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்களுடைய மண், அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய அந்த செரிமான விஷயங்கிறது வேறு. நாம் மண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம உணவுகள் எல்லாமே சேர்த்துக்கிறோம். உதாரணமாக இனிப்பு சாப்பிட்றோம், அதே மாதிரி புளிப்பு, அதே மாதிரி உப்பு, காரம், இதெல்லாம் உணவில் பார்க்குறோம். இந்த கசப்பு தோற்புங்கிறத நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம். 6 சுவையோடு சேர்த்து சாப்பிட்ற உணவு தான் சரியான உணவு. அந்த உணவு தான் ஒருத்தங்களுக்கு சரியாக டைஜஷன் ஆகும். அதுலேருந்து கிடைக்கிற சத்துக்கள் தான் சரியாக கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்போ அதுவும் கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிடித்த உணவுகள் நிறையா கொடுக்கணும். அதனால தான் அவங்களுக்கு இந்த வளகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பிடித்த உணவுகள் கொடுத்தா அவங்களுக்கு அந்த லிவர் சப்போர்ட் பண்ணும். அந்த லிவருக்கு சப்போர்ட் ஆனால் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு. ஆனால் இது அப்படியே மாறி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வளகாப்புக்கு வரவங்க எல்லாத்தையும் தின்னுபிட்டு அவங்களுக்கு வேறு எதையாவது கொடுத்துட்றாங்க. இன்னும் சில இடங்களில் வளகாப்புன்ற பேரில் பிரியாணி போட்டுறாங்க. அப்போ அந்த சுவைகள் அந்த பெண்ணுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நடத்தப்படுற நிகழ்ச்சியை ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்காக, மொய் வசூலுக்காக நடத்துகிற மாதிரி ஆயிடுது. அப்போ இந்த மாதிரி சரி மற்ற விஷயங்கள் தவிர்த்தாலும் கூட பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் எவ்வளவு வெத்தலை பாக்கு சாப்பிட்றாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு சுகப்பிரசவம் சப்போர்ட் ஆகும். சரி, இதோடு சேர்த்து இந்த வெத்தலை பாக்கோடு சேர்த்து குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா, அது வெத்தலை பாக்கு உள்ளே வச்சுக்கணும். வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை வெத்தலை பாக்கு போடுறாங்க, இல்லை ஒரு நாளைக்கு 1 முறை போட்டால் கூட வாரத்தில் ஒரு 3-4 தினங்கள் குறைஞ்சபட்சம் குங்குமப்பூ உள்ளே வச்சு வெத்தலை பாக்கு போட்டாங்கன்னா அந்த குழந்தை நல்லா சிவப்பு நிறத்தில், அதாவது சிவப்புனா நான் கருப்பு சிவப்புன்னு அந்த மாதிரி சொல்ல வரல, ஒரு நல்ல ஒரு பாலிஷான குழந்தை, கருப்பு நிறமாக இருந்தாலும் சரி, வெள்ளை நிறமாக இருந்தாலும் சரி, ஒரு பாலிஷான ஸ்கின் கிடைக்கும். ஏன்னா சாஃப்ரானில் இருக்கிற நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மெருகேற்றி கொடுக்கும். ஒரு இயற்கையில் ஒரு அழகு கிடைக்கும். இதெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம செய்கிற விஷயங்கள்னால கிடையாது. வயிற்றில் இருக்கும்போதே இந்த மாதிரி இயற்கையான முறையை சப்போர்ட் பண்ணும்போது நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதனால் வெற்றலை பாக்கு சாப்பிட்றவங்களுக்கு சுகப்பிரசவத்துக்கு சப்போர்ட் ஆகும். அதோடு சேர்த்து குங்குமம் சாப்பிட்றவங்களுக்கு குழந்தை நல்ல ஒரு பாலிஷாக இருக்கும். அது எந்த நேரமாக குழந்தையாலும் பாலிஷான குழந்தையாக இருக்கும். அதுக்கான சின்ன குறிப்பு தான் இது. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ முறை பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.